எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி அப்பாவே சரணம். ஈஸ்வரா, இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாட்காக மற்ற கருத்துக்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வந்தோம். கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசி நீண்ட நாட்களாகிவிட்டது. சமீபத்தில் என் கூட பிறந்த தங்கியிடம் கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி சில கருத்துக்கள், அவர் எப்போ இருந்து வழிபாட ஆரம்பித்தேன், கணக்கம்பட்டி ஐயாவை நான் வழிபட ஆரம்பித்த பிற்பாடு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என்னுடைய வாழ்வில் நிகழ்த்திய அந்த அற்புதங்கள், கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு எந்த அளவுக்கு பக்தர்கள் இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் செய்கிறார், அவர் எப்படி தோன்றினார் அப்படின்ற சில கருத்துக்களை பற்றி என்னுடைய தங்கையிடம் சில கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது என் உள் மனதில் இதை பற்றியும் சேனலில் வீடியோவாக பேசி கணக்கம்பட்டி ஐயா அவருடைய பக்தர்களுக்கு இடம்பெற வைப்போம் அப்படின்ட்டு சின்ன ஒரு எண்ணம் வந்தது. ஆகையாதான் இந்த வீடியோவை பற்றி பேசி தங்களுக்கு அர்ப்பணிக்கலாம் என்ற எண்ணத்துக்கு வந்திருக்கிறேன். அதற்கு முன்பு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டு லைக் பண்ணிக்கொண்டு ஷேர் பண்ணிக்கொண்டு வரக்கூடிய என் அன்பு நண்பர்கள் எல்லோருக்கும், மற்றும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மற்றும் புதிதாக பார்க்கக்கூடிய என் அன்பு நண்பர்கள் எல்லோரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் நிச்சயமாக ஒரு புனிதமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பது சாத்தியம். இது ஒவ்வொரு வீடியோக்களிலும் நான் சொல்லப்படுகிறேன். காரணம் தானம் தர்மங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் மட்டும்தான் ஒருவருக்கு புனித நிலையை கொண்டு போய் சேர்க்கும் என்பது மட்டும் சாத்தியம் கிடையாது. ஒருவருடைய விருப்பங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை நிறைவேற்றி வைப்பும் தங்களுக்கு ஒரு புனித நிலையை கொண்டு போய் சேர்க்கும். ஆகையால் தான் இந்த சேனலுக்கு தாங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இடையூறுகள் நிவர்த்தியாகி தங்களுடைய வாழ்விலிருந்து சுப விஷயங்கள், சுப நிகழ்வுகள் போன்ற விஷயங்கள் நிகழும், தங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் என்பதும் சாத்தியம். ஆகையால் இந்த சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். நாம் கணக்கம்பட்டி ஐயாவருடைய அற்புதங்கள், என் வாழ்வில் நடந்த அந்த அமாவசியமான சில விஷயங்கள், கருத்துக்களை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஜீவசமாதிக்கு கார் டாக்ஸி எடுத்து செல்லும்போது என்னுடைய மனைவிக்கு வாய்முட்டு ஏற்படுகிறது. இடையில் ஒரு 2 இடத்தில் வண்டியை நிப்பாட்டி என்னுடைய மனைவி வாய்முட்டு எடுக்கிறாள். அப்பொழுது காரில் செல்வதால் ஒரு சிலருக்கு இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும், வாய்முட்டு ஏற்படும். அது போன்று இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கோம். ஆனால் என்னுடைய உள் மனம் எப்பொழுதும் இந்த மாதிரி காரில் கொஞ்சம் லாங் டைம் பயணம் செய்யும்போது ஏற்படக்கூடிய அந்த வாய்முட்டு இல்லை, இது வேற அப்படின்றது என் உள் மனம் உணர்கிறது. ஜீவசமாதிக்கு சென்ற பிற்பாடும் அங்கேயும் ஒரு 2 முறை வாய்முட்டு எடுக்கிறாள். அன்னதானம் சாப்பிடுகிறோம், அன்னதானம் சாப்பிட்டு வெளியிலேருந்து கையை கழுவின உடனே வாய்முட்டு எடுக்கிறாள். பிறகு ஒரு ஓய்வு எடுக்கிறோம். ஓய்வு எடுக்கும்போது அங்கேயும் வாய்முட்டு இருக்கிறது. பாத்ரூமுக்கு போய் வாய்முட்டு எடுத்துட்டு வருகிறாள். கிட்டத்தட்ட 4 முறை வாய்முட்டு எடுக்கிறாள். வீடு திரும்பும்போது மதுரைக்கு சென்று வந்த உடனே நாங்கள் வழக்கமாக பார்க்கக்கூடிய மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் என் உள் மனதில் இது இயல்பாக நடக்கக்கூடிய வாய்முட்டு கிடையாது. கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் ஏதோ ஒரு சித்து வேலையை காட்டுகிறாரு அப்படின்னு என் உள் மனம் அறிகிறது. என்னுடைய மனைவிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் நீண்ட காலமாக, என்னோடய திருமணத்துக்கு முன்பு இருந்தே அவளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்திருக்கிறது. தங்கம் வெள்ளி பொருளை தவிர மற்ற எந்த ஒரு பொருள் உபயோகப்படுத்தினாலும் ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடும். அது எப்போவும் எந்த இடத்துல கழுத்தில் செயின் போட்டாவோ கையில் வளையல் போட்டாவோ அந்த இடத்துல அரிப்பு ஏற்படும். மற்றும் கருவாடு, மீன் போன்ற கத்திரிக்காய், அரிப்பு சம்பந்தப்பட்ட உணவு முறைகள் சாப்பிட்டா உடம்பில் ஒரு விதமான அரிப்பு ஏற்படும். இந்த ப்ராப்ளம் நீண்ட காலமாக அவளுக்கு இருந்திருக்கிறது.
நாங்களும் பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டு சாப்பிட்டு கூட அந்த மருந்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது பரவாயில்லாமல் இருக்கும். பிறகு அந்த ப்ராப்ளம் வந்துடும். இது நீண்ட காலமாக இருந்தது. என்று நாங்கள் அந்த கணக்கம்பட்டி ஜீவசமாதிக்கு சென்றோமோ அன்று முதல் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் இதை பற்றி நாங்கள் மனதில் கணக்கம்பட்டி ஐயாவிடம் வேண்டிக் கொள்ளவில்லை. யதார்த்தமாக போய் சாதாரணமாக எந்த ஒரு பிரார்த்தனைகளும் வைக்காமல் கணக்கம்பட்டி ஐயாவை குடும்பத்தில் எல்லோருமே சாதாரணமாக வழிபாடு செய்து கொண்டு தான் வந்தோம். வீட்டுக்கு வந்த பிற்பாடு அந்த அரிப்பு இல்லாமல் போயிடுச்சு. மதுரை எல்லையை தொடும் வரையும் பயணத்தில் அந்த ப்ராப்ளம் இருந்தது. வாய்மூட்டு வரும் மாதிரி இருந்திருக்கு. மதுரை எல்லையை தொடும்போது இந்த வாய்மூட்டு ப்ராப்ளம் இல்லை, உடம்பு சாதாரண ஒரு நிலைக்கு வந்துருச்சு. பிறகு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் செல்லவில்லை, நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். உடல்நிலை எப்படிமா இருக்குது அப்படின்னு என்னுடைய மனைவியிடம் கேட்குறேன். இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. உடம்பு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி தெரிகிறது. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்பு அப்படின்னு அவள் சொல்லுகிறாள். கணக்கம்பட்டி ஐயாவை தன்னை அறியாமல் மனதற்குள் வேண்டேன், நன்றி செலுத்துகிறேன். அந்த பயணத்தில் என் உள் மனதில் ஒரு பதட்டம் இருந்தது. என்னுடைய மனைவி அவள் வாயால் இப்பொழுது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆரோக்கியமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்பு அப்படின்னு சொன்ன பிற்பாடு தான் அந்த பதட்டம் இறங்கியது. கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அது பிற்பாடு பார்த்தா காலப்போக்கில் பார்த்தா அந்த அரிப்பு அவளிடம் காண, அதை நான் கவனித்து பார்க்குறேன், எதுவுமே இல்லை. இல்லாட்டி அடிக்கடி இந்த அரிப்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படும். எப்பொழுதும் அவள் தன்னுடைய உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கை, கால், முகம், கழுத்து போன்ற இடங்களில் அந்த அரிப்பு ஏற்படும். ஒரு சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாள். ஆனால் அதை காண, அதை உணர்ந்து பார்க்குறேன். அப்பொழுதுதான் என் உள் மனம் உணர்கிறது. கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தான் இந்த ப்ராப்ளத்தை தீர்வு கொடுத்து தீர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்றத உணர்ந்தேன். அன்று முதல் இப்பொழுது வரையும் அந்த ப்ராப்ளம் இல்லை. நாம் ஒரு விஷயத்தை கணக்கம்பட்டி ஐயாவிடம் வேண்டுதல் வைக்காமலேயே அந்த ப்ராப்ளம் ஒருவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அவர் அறிந்து அதை சரிப்பது கொடுக்கிறார் என்பது உண்மை. இது சாத்தியம். என்னுடைய வாழ்வில் நான் கண்ட முதல் அனுபவம் இது. கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஜீவசமாதிக்கு சென்ற முதல் நாளே என்னுடைய மனைவிக்கு வாய்மூட்டு எடுக்கிறாள். அது வாய்மூட்டு கிடையாது, பயணத்தில் ஏற்படக்கூடிய வாய்மூட்டு அல்ல. அவருடைய உடலில் இருந்த அந்த நச்சு தன்மையை வாய்மூட்டு மூலமாக அதை கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வெளியே எடுத்திருக்கிறார் என்பது தான் சாத்தியம், உண்மை. இது கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஜீவசமாதிக்கு சென்ற முதல் நாளே கண்ட அனுபவங்கள் இது. அதற்கு பிற்பாடு பல எண்ணற்ற விஷயங்களை நான் கண்டேன், உணர்ந்தேன். அடிக்கடி பட்டாம்பூச்சி, பச்சை வெட்டுக்கிளி போன்ற உயிரினங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தது. அதை பற்றி வீடியோக்கள் எடுத்து சில வீடியோக்கள் நான் பேசியிருக்கிறேன். அதை பார்க்காதவர்கள் இந்த சேனலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வீடியோக்களை உள்ளே போய் பாருங்கள். பல அற்புத விஷயங்களை அதை சொல்லியிருக்கிறேன். மற்றும் நான் வைத்திருக்கிற அந்த சிறு பெட்டிக்கடையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறாரு. வீட்டிலும் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறாரு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய என் அன்பு நண்பர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சில கருத்துக்களை பற்றி மற்றொரு வீடியோவில் மற்றொரு கருத்துக்களை பற்றி பேசுவோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஸ்வரா.